ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். நான் லாஸ்ட் வீக் வந்து 10th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை அப்படிங்கிறது என்னால் ஒவ்வொன்றா வந்து டைப் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வாரம் தான் வாரம். இனிமேல் எல்லாமே வந்து நான் அந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ கீழே உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரி வீக் சண்டே வந்து டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் நான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஏன்னா என்னால் வந்து டெய்லி உடனே உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு டக்குன்னு வந்து நான் வரதுக்கே நைட் ஆயிடுதா. அதுக்கப்புறம் நைட்டு திடீர்னு நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தூங்கினா மறுபடியும் காலையில ஆயிடுது. மறுபடியும் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால எனக்கு வந்து இந்த யூடியூப்ல கமெண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கே கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம் எப்படி செட் ஆகுதுன்னு. செட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது யோசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்கள் அனுப்பிச்ச இந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் எல்லாம் எந்த மந்த்ல வர சான்ஸ் இருக்கு, எனி கெஸ்ட்னு. இது வந்து நம்ம டிசைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. டிசம்பர்ல வந்து ஆனுவல் பிளானர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆனுவல் பிளானர்னா என்ன அப்படின்னு. இப்போ ஆனுவல் பிளானர்னா என்னன்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் நடக்க போகுது, அது அப்ராக்சிமேட்டா எந்த மந்த்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஆனுவல் பிளானர். அதை வச்சு நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கா இல்லையா, எந்த மாசம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து டிசம்பர் மந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சியோட அது ஒரு இனிஷியேட்டிவ். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நினச்ச மாதிரி கட் ஆஃபே எனக்கு வர்றதில்ல. நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுவும் தப்பாக தான் போகுது. ஏன்னா இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் கீக்குமே அஃபிஷியல் கீக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு 10 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது சான்ஸே இல்லை. ஸோ கட் ஆஃப் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து போட்டிருந்தீங்க. எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 150 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். நீங்க அடுத்து மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து அப்படிதான். நான் எப்பயுமே வந்து ரவுண்டா வச்சுப்பேன். ஓகே, 150 அபோவ்னா நம்ம வந்து கிளியர், 150 பிலோனா நம்ம வந்து கிளியர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் இங்கிலீஷ் வெரி வெரி டஃப். லாஸ்ட் இயர் தமிழ் கஷ்டமா கேட்டாங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. இந்த வருஷம் வந்து யாருமே பேசல. நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து போன வருஷம் இங்கிலீஷ் வந்து கம்பேர் டு தமிழ் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து தமிழும் ஓரளவு இருக்கு, இங்கிலீஷும் ஓரளவு இருக்கு. ரெண்டுமே வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே மாடரேட்டா தான் இருந்தது. என்ன இங்கிலீஷுக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எழுதுறவங்க ரொம்ப கம்மி. அது மாதிரி தமிழ் வந்து எழுதுறவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கிலீஷ் இப்போ நீங்களே வந்து லாஸ்ட் குரூப் 2ல பார்த்துருந்தீங்கன்னா, எழுதினவங்கள வெறும் 1,50,000 பேர் தான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். மீதி எல்லாருமே வந்து ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட். இதுலேயே தெரியுதா உங்களுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு. ஸோ நம்ம வந்து இதில் போயிட்டு பொலிட்டிக்கலாக வந்து நம்ம பேசுறதுலலாம் ஒரு நியாயமும் கிடையாது. இப்போ வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இப்படி தான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து கீ வந்து இந்த மாதிரி மாறுன்னு தெரிஞ்சு போச்சு. காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இந்த இங்கிலீஷ் ஈஸியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் மாத்திட்டாங்க புது சிலபஸ்ங்கிறதுனால. நம்ம என்ன ஆன்சர்னே கெஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது வந்து எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு இனிமேல் தான் சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப நிறைய இன்ஸ்டியூட்டோட கொஸ்டினோட புக்லயே இருக்கும்ல, அதுலலாம் இருந்து வந்து மோஸ்ட்லி எதுவுமே வரல. அதாவது லிட்ரேச்சர் பார்ட் வந்து வந்திருக்கலாம். ஏன்னா அது யார் படிச்சாலும் யார் புக் போட்டாலும் லிட்ரேச்சர் தான். ஆனா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எங்கிருந்து வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறாங்கன்னே நமக்கு இன்னும் தெரியல. யாராச்சும் சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்குமே தெரியல எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு. இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கும் வந்து தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நம்ம எப்பயுமே வந்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு தான். அந்த மாதிரி தான். ஸோ பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ வந்துருச்சு. ரிசல்ட் இனி எப்படி மாறுதுன்னு தெரியல. சேலஞ்ச் கொஸ்டின் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்போ போர்ட்டல் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க சேலஞ்ச் பண்றதுனா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். ஹவு டு ப்ரிப்பேர் ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் டாபிக் வைஸ் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி வேர் டு ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ இந்த யூனிட்ல நான் இதெல்லாம் படித்தேன், இந்த யூனிட்ல இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பிளேலிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கனாலே நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து நான் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் நான் என்ன படித்தேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இங்கிலீஷுக்கு புக் ப்ரூஃப் போடுங்க மேம். நான் இப்ப தான் சொன்னேன். எனக்கே வந்து எந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இதுல நான் வந்து எப்படி புக் ப்ரூஃப் போடுறது? புக்ல இருந்தே கேட்கலன்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. அதனால புக் ப்ரூஃப் வந்து எனக்கு போடுறதுக்கு அந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. லிட்ரேச்சர் பாட்டெல்லாம் ஈஸியா போட்டுறலாங்க. கிராமர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு தான். கிராமர் வந்து இப்ப இப்படிதான் இருக்கு அப்படின்னா, அது எத்தன வருஷம் ஆனாலும் கிராமர் கிராமர் தான். அதுல வந்து பெருசாலாம் சேஞ்சஸ், இன்னோவேஷன்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இந்த மாரி கொஸ்டின்ஸ், இந்த மாரி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த தடவ விட அடுத்த தடவ கஷ்டமா தான் இருக்கும். இன்னோவேஷன் கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றது? அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து தான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஆன்லைன்ல பெஸ்ட் அகாடமி சொல்லுங்க. நான் ஒண்ணு மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன். எந்த அகாடமியுமே வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சீக்கிரம் போய் ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்றதுக்கு தான் இன்ஸ்டிடியூட் ஹெல்ப் பண்ணுமே தவிர, இதுதான் பெஸ்ட். இதுல போய் சேர்ந்தாலே நம்ம வந்து பாஸ் ஆயிரலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, இப்ப தமிழ்நாட்டுல டாப் இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்ற எல்லா இன்ஸ்டிடியூட்லயுமே நான் ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ இதுல மட்டும் நீங்க படிங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருவீங்க அப்படின்லாம் இல்ல. நீங்க இன்ஸ்டிடியூட்டோட ப்ரோகிராமுக்கே போனீங்கனாலும் அவங்க அததான் சொல்லுவாங்க. நீங்க எங்க வேணாலும் படிங்க. ஆனா வந்து உங்களோட எஃபோர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த இன்ஸ்டிடியூட் எடுத்துக்கிட்டாலுமே, எங்க போய் சேர்ந்தாலுமே, நம்ம அத தாண்டி எக்ஸ்ட்ரா போடுற ஒரு ஸ்டெப் எஃபோர்ட் தான் நம்மள மேல கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா, இப்ப வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. அந்த 100 பேருக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் சொல்லி தர போறாங்க. யாருக்கும் வந்து அப்படி இப்படிலாம் டிஃபரெண்டாலாம் இருக்காது. ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, அதுலருந்து ஒரு 2, 3 பேர் மட்டும் பாஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது எஃபோர்ட் எடுத்திருந்திருப்பாங்க. ஏன்னா, இப்ப இன்ஸ்டிடியூட்ல 100 பேத்துக்கு சொல்லி தர மாரி தான் அந்த 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்க அத விட ஏன் பாஸ் ஆகுறதுக்கு காரணம்னா, அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது செல்ஃபா வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க பாஸ் ஆகுறாங்க. ஸோ, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க புரிஞ்சுக்கணும். அக்கா உங்க வேர் டு ஸ்டடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாலிட்டிக்கு. நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு நாள் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். 2A மெயின்ஸ்க்கு எந்த புக் ரெஃபர் பண்ணணும்? யூனிட் வைஸ் போடுங்க. அப்படியே ரீசனிங்கும் புக் சொல்லுங்க. நான் வந்து 2A மெயின்ஸ் வந்து யூனிட் வைஸா என்னன்னா, நான் வந்து புக்க தாண்டி எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணேன்னு சொல்றேன். நான் வந்து டூ பி ஃபிராங்க் 2A மெயின்ஸ்க்கு வந்து நான் ஸ்கூல் புக் படிச்சேன். இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் படிச்சேன். அது போக டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரா சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நான் ரெஃபர் பண்ணேன். அதுதான் வந்து 2A மெயின்ஸ்க்கு நான் பண்ணது. இப்ப ஸ்கூல் புக் மட்டும் போதும் அப்படின்னா, அது வந்து 2A மெயின்ஸ்க்கு பத்தாது. உண்மையிலேயே அது வந்து பத்தாது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரெஃபர் பண்ணணும். இன்ஸ்டிடியூட்ல மட்டும் சேர்ந்தா போதும்னா, அதுவும் பத்தாது. நான் எல்லாமே பண்ணேன். அதனால தான் வந்து என்னால மத்தவங்கள விட ஒரு 2, 3 கொஸ்டினோ 4, 5 கொஸ்டினோ சேர்த்து போட முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். 180 எஸ்சி ஃபீமேல் சான்ஸ் இருக்கா? நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நீங்க பார்டர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளியர் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். 2A மெயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நான் வந்து இப்போ எல்லா இன்ஸ்டிடியூட்டும் வந்து ஒவ்வொருத்தவங்களா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு வந்து எது நமக்கு பிராக்டிகலி பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி வேணா நான் நெக்ஸ்ட் வீடியோ 2A மெயின்ஸ் பத்தி போடும்போது சொல்றேன். 2Aக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேனே கட் ஆஃப் ரேஞ்சுன்னு எதுவும் கிடையாது. ஒரு நீங்க 150 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டிருந்தீங்கன்னா, தாராளமா கண்ண மூடிட்டு மெயின்ஸ்க்கு படிக்கலாம். 2A அப்ளை பண்றப்போ நெறைய டிப்ளமோ கோர்ஸ் காட்டுச்சு. லைக் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இன் சர்வீஸ் ரிலேட்டட் அந்த கோர்ஸஸ்லாம் பண்ணலாமா? பிக் டவுட் யாருமே கிளியர் பண்ணல. தாராளமா பண்ணலாம். இப்ப அந்த மாரி இருக்குல்ல, அந்த மாரி நம்ம வந்து கோர்ஸஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, சில போஸ்ட்டுக்கு 2Aல அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும் தான் அந்த போஸ்ட்ட எடுக்க முடியும். அந்த மாரி போஸ்ட்லாம் வந்து இப்ப நம்ம அந்த குவாலிஃபைடா இருந்தோம்னா, இப்போ வந்து நான் இது வந்து எனக்கு பெர்சனலா அங்க கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள நடந்தது. இப்ப வந்து ஒரு போஸ்டிங் இருந்துச்சு. அது யாருமே எடுக்கல. அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்திருக்கணும். அது என்ன கோர்ஸ்னா, கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங். அது நெறைய பேத்துக்கு அத பத்தி தெரியாது. நான் வேணா அத ஒரு தனி ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். எங்கெங்கலாம் இருக்குன்னு. அது எனக்குமே அத பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா தெரியாது. ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு நான் வந்து பண்றேன். உங்களுக்கு வந்து சொல்றேன். துப்பாக்கி ஏன் இங்க வெடிக்கிறேன்? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம். அங்க வெடிச்சுக்கோ. நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து படிக்கும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். இப்ப நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளயே வந்து எனக்கு அத்தன டிஸ்ட்ராக்ஷன்ஸு. ஸோ, நம்ம இதுக்கு வந்து பழகி தான் ஆகணும். இப்போ வந்து இது மாரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சா, அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் நம்ம பழக்கப்படுத்திக்கணும். ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. ஆன்சர் கீ வந்து நம்ம வெப்சைட்ல போயிட்டு டென்டேட்டிவ்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஃபோல்டருக்கு கீழ வந்து நம்ம ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணலாம். இல்லன்னா வந்து டெலகிராம் சேனல்ஸ் நெறைய சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்லயுமே நான் போட்டிருக்கேன். நீங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வேணும்னா யூடியூப் ப்ரொஃபைல்ல போய் நீங்க லிங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்குக்கு டைரக்ட்டா அது வந்து கொண்டு போயிடும்.
மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் பிஒய்க்கு தாண்டி எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸே நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, அதுதான் உண்மை. நான் ஆல்ரெடி பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸு, இது மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை தாண்டி மேக்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் எல்லாமே நான் போடணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியல. நான் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு அண்ணா தினேஷ்னு சொல்லிட்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எக்ஸசைஸில் இருக்க சம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த அண்ணா எப்போ சொல்லிக் கொடுக்குறது நிறுத்தினாங்களோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் புக்கே பார்க்கல. அதுக்கப்புறம் நான் பிஒய்க்யூவோடவே நிறுத்திக்கிட்டேன். நிறைய பேர் வந்து மேக்ஸுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அந்த அண்ணாக்கிட்டேயே வந்து கேட்டிருக்கேன். சரி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம், நீங்கள் வந்து மேக்ஸ் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்க, மேக்ஸில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுங்கள், நான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அண்ணா வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அண்ணா வந்து எப்படி எனக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க, எப்படி எனக்கு மேக்ஸை புரிய வச்சாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. குரூப் 2E மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃப்ரீ ஆர் அஃபோர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள். செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு மெயின்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி யாருமே ஃப்ரீயாக பண்ணவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. டெலகிராமில் ஒரு சேனல் இருக்குது, ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லிட்டு. அந்த டெலகிராம் சேனலில் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் எல்லாம். அடுத்து வந்து எய்ம்டிஎன் இருக்குது. எய்ம்டிஎனில் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி கிளாஸஸ் எடுப்பாங்க. இப்போ 2A மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும்னா போன வருஷம் எடுத்ததோட பிளேலிஸ்ட்டே இருக்கனால அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால அந்த பிளேலிஸ்ட் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்கு. நான் வந்து சொன்னேன்ல டாபிக் வைஸ் நான் யூனிட்லாம் போடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் எய்ம்டிஎனில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த டாப்பிக்கில் வரும்னு சொன்னேன்னா உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். சோர்ஸ் சொல்லுங்கள். எப்படி டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, எனி ஒன் இன்ஸ்டியூட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஜிஎஸ் மேக்ஸுக்கு ஒரு டேல எவ்வளோ டைம் ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணலாம், ஒரு அவுட்லைன் கொடுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிலபஸ் வைஸ் சோர்ஸ் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டேன். சிலபஸ் வைஸ் சோர்ஸ் வந்து நான் அப்கமிங் வீக்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து யாருமே பார்க்கலனால நான் ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுறேன்னா, அட்லீஸ்ட் படிக்கிற ஒரு 2-3 பேத்துக்காவது இது யூஸ் ஆகும், இது போய் சேரும். அந்த 2-3 பேர்ல என்னால் ஒரு 2 பேராவது கிளியர் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எனி இன்ஸ்டியூட் ஆர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்போ வந்து ஃப்ரீயாக ஒருவேளை டெலிகிராமில் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து போய் சேர்ந்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து ஓஎம்ஆர் இருந்துச்சு. ஓஎம்ஆர் நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வீட்டிலே உட்காந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2A மெயின்ஸுக்கு இருக்கிறதுனால நமக்கு அந்த சிஸ்டம் நாலேஜ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். நாலேஜ்னா ரொம்ப பெரிய நாலேஜ்லாம் இல்லை, அவங்களே எப்படி ஓப்பன் பண்ணணும்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் வந்து இப்போ பெரிய கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி டக்குன்னு ஒரே பேஜில் படிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து டக்குனு நம்ம எடுத்தோடனே ஒரு பேஜ்லேயே வந்து எல்லாமே இருந்துரும். ஆனால் இதில் எப்படின்னா நம்ம வந்து மேலே ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து லென்த்தியாக இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். அதுவே வந்து சைடில் அகலமாக நீளமாக போச்சுன்னா மறுபடியும் சைடில் ஸ்க்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால நம்ம வந்து சிஸ்டம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சிபிடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றினாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா கண்ணெல்லாம் நல்லா எரியும். சரி, கண்ணுலேருந்து அப்படியே தண்ணியாக வரும், ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம் பார்க்குறோம்ல. ஏன்னா நம்ம 3 ஹார்ஸ் வந்து டெஸ்ட்னா 3 ஹார்ஸ் நம்ம கண்டினியூஸாக சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். அந்த பிரைட்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது, ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால எனக்கு கண்ணீர்லாம் வரும், நல்லாவே கண்ணீர்லாம் வரும். பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நம்புவோம். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட். ஜிஎஸ் மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்ப்ளிட் பண்ணணும்? நான் வந்து என்ன மாதிரி கேட்டகிரினா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க, சில டாப்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 2-3 சப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சப்ஜெக்டே படித்தா எனக்கு போர் அடிச்சிடும்னு. எனக்கு என்ன மாதிரினா ஒரு சப்ஜெக்டே படித்தா எனக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம்னா அது வந்து ஓகே A to Z நம்ம இது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால நான் வந்து ஒரு நாள் ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாள் நான் மேக்ஸ் ஒதுக்கிடுவேன். மொத்தமாகவே மேக்ஸ் தான் பார்ப்பேன். ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட்டாக இருந்துச்சுனாலுமே நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன். எனக்கு வந்து அது பழகிடுச்சு, அந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டைப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 3:1 ரேஷியோவில் வச்சுக்கலாம். இப்போ 3 வந்து ஜிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இதில் கமெண்ட்ஸ் இருக்குது. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீ எவ்ரி வீக்கும் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன், மண்டேவே போட்டுடுறேன். நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நம்ம சண்டே இந்த மாதிரி ஒரு வீடியோ செஷனில் வச்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.